அவங்க வாழ்க்கலாமா? இல்லையா? அவங்க நல்லா ஆசைப்படுறீங்களா? அவங்க கல்யாணத்தை யாரும் பார்க்கல இல்ல, இப்ப கல்யாணத்தை பார்க்க போறீங்க. அப்படி நாம் யாரும் எழுதிப்போம். நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து மாலைகளை மாற்றி இவர்களை வாழ்த்த போகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் சாலமோனுடைய கல்யாண நாளை காணுங்கள். அது மனமகிழ்ச்சி நாள், மகிழ்ச்சியான நாள் என்று எழுதியிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இந்த 60ஆம் ஆண்டவரின் மணிவிழாவின் நாட்களிலே இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து இவர்கள் எல்லா செல்வங்களோடு வாழ்ந்திருக்க, இன்னும் பேர பிள்ளைகளை கண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த மாலையும் இந்த பரிசுத்த வேதத்தையும் ஆண்டவரின் மோதிரத்தையும் ஆண்டவருடைய செயலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென். அப்போது உங்கள் கரங்களை தட்டி உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். இப்போது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கையை கொடுப்பார். கைகளை தட்டுவோமாக. உங்க மியூசிக்கை வாசிக்கலாம். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 60வது வயது மணிவிழாவிலே பெண்ணுடைய கை பிடித்து மாப்பிள்ளைக்கும் மோதிரம் கொடுப்பார். நீங்க எல்லாம் சந்தோஷமா உங்களுக்கு அது மாதிரி நடக்குன்னு மனசு நினைச்சுக்கிட்டே கை தட்டுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சிசிலே செய்ய வானத்தையும் பூமியை படைத்த தேவனே, இந்த தங்கம் எப்படி எண்ணப்படுகிறதோ இந்த 60ஆம் ஆண்டின் மணிவிழாவிலும் இவன் வாழ்க்கையில் நன்றாக மின்னத்தக்கதாக ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கைகளை கட்டுவோம் சந்தோஷத்தோடு கூட. கை தட்டிட்டே இருப்போம்ல. மகா இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இது கர்த்தர் உண்டு பண்ணினான், இதிலே மகிழ்ந்து கலிக்கூறணும் என்று சொல்லியப்பா, இவர்கள் அந்த கலிக்கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக இந்த நாளை ஆசீர்வதியும் உடைய கருத்தில் வைக்கிறோம். வழிநடத்து நீயான எல்லா நேரங்களையும் பொருட்படுத்துகிறோம். உடைய கருத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.